என்னை பொறுத்த வரைக்குங்க 10 ஆண்டுகள் மிகவும் சிறப்பான ஆட்சியை மோடி கொடுத்திருக்கிறார். தேர்தல் அறிவித்து இன்னைக்கு 48 நாட்கள் முடிய போகுது. இந்த 48 நாட்கள்ல செய்யாத பிரச்சாரம், 10 ஆண்டுகள்ல செய்த சாதனைய பார்த்து மக்கள் போடாத ஓட்டு, 48 மணி நேரத்துல பார்த்து போட்டுருவாங்க. அப்படிங்கிற பயந்த நிலையில காங்கிரஸ் இருக்கிறது அந்த பிரச்சனைக்கே காரணம். மக்களை பொறுத்தவரை இதுல 30ற்கு மேலும் 40ற்கு மேலும் பாஜகவுக்கு வாக்களிப்பதுங்கிறது ரொம்ப தீர்மானமா இருக்காங்க. 400 நோக்கி பாஜக சென்று இருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சி 40 50 40 வருமா 2014 போல 40ல நிற்போமா 2019 போல 50களில் போவோமா நிலைமையில இருந்துட்டு பாஜகவை பார்த்து ஒரு சீட் அதிகமா வந்துடாதா? காங்கிரஸுக்கு தான் அந்த பயம். 57 சீட்ல ஒரு 5 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கிற இந்த வெஸ்ட் பெங்கால்னு சொல்றீங்க. வெஸ்ட் பெங்கால்ல அந்த 9 சீட்ல ஒண்ணுல கூட டெபாசிட் காங்கிரஸ் வாங்க போறது கிடையாது. அதனால காங்கிரஸ் கட்சி ஏன் பதட்டமா இருக்காங்க நமக்கு தெரியல. அதே சமயம் இரண்டாவது கட்ட தேர்தலுக்கு பின்பு பாஜகவுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. அவங்களுடைய வியூகமே இந்து முஸ்லீமா இருக்கட்டும், தாலியை பறிச்சிருவோங்கிற அடுத்தடுத்த வியூகத்துக்கு மாறிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த தொகுதிகளும் முக்கியமானதாக இருக்கும்ல. அப்ப இதுல தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமா கூட இருக்கலாம்ல. நீங்க 400 இலக்கு சொல்லலாம், ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பதட்டம் அப்படிங்கறத இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் மத்தவங்களும் ஒரு கட்டமைக்கிற ஒரு பிம்பம். பாஜகவை பொறுத்தவரை சென்ற முறையை விட மிக அதிகமாக 400 சீட்டு வெற்றி பெறுவோம் என்பதில் ஆரம்பம் முதலே ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதை நோக்கி தான் பயணம் போயிட்டு இருக்கு. மக்கள் ஆதரவும் அதை நோக்கி தான் இருக்கு. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க பாஜக 400 நோக்கி போகும் பொழுது எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல கட்டமைக்கிற பிம்பங்கள் தான் இவைகளை ஒழிய பாஜகவிற்கு எந்த இடத்திலும் பதட்டமே கிடையாது. அதே சமயம் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ காங்கிரஸ் உருவாக்கும் கட்டுக்கதைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதனால காங்கிரஸ் கட்சி நாங்க இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்துலதான் பேசுகிறார்களே ஒழிய பாஜக எந்த இடத்திலும் பதட்டப்பட்டு மற்றவர் காங்கிரஸை போல பேச வேண்டிய தேவை கிடையாது. அதே சமயம் இன்னொரு கருத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். ராமசுப்ரமணியன் ஒண்ணு சொன்னாங்க, நம்ம பிரதமர் மோடி எங்க போனாலும் அதனால அங்க இருக்கிற வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு சொன்னாங்க. கொடைக்கானல நம்ம முதல்வர் போய் இருந்தார் ஒரு வாரம். அந்த ஒரு வார காலம் அங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படாதா? நம்ம நாட்டுல முக்கிய தலைவர்கள் எங்கு சென்றாலுமே அதற்கு தேவையான கூடுதல் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதே தமிழ்நாட்டில் தான் நம்ம ஒரு பிரதமரை வெடிகுண்டு வச்சு கொண்டாங்க. அது மாதிரி பாதுகாப்பு என்பது எல்லா இடத்திலும் எல்லா காலகட்டத்திலும் எல்லா தலைவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய ஒன்று. மோடிங்கிறதுனாலதான் இது பெரிதுபடுத்தப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி லட்சத்தீவுக்கு மோடி போயிட்டு மாலத்தீவு வேண்டாம் லட்சத்தீவுக்கு வாங்க அப்படின்னு அவர் போட்ட ஒரு வீடியோனால இன்னைக்கு லட்சத்தீவோட சுற்றுலா வருவாய் அதிகமாயிருக்கு. இப்ப 2 வாரம் முன்னாடி பார்த்தோம்னா மங்களூருக்கும் லட்சத்தீவுக்கும் இடையே ஸ்பீட் போட் சர்வீஸ் தொடங்கியிருக்காங்க. இந்திய மக்கள் அதுவரை அவரோட தேர்வாக இல்லாத லட்சத்தீவுக்கு அதிக அளவுல போறாங்க. நம்ம தமிழ்நாட்டு முதல்வரே மாலத்தீவுக்கு போறதுதான் பிளான் பண்ணாங்க. எதிர்ப்பு வந்ததுனால அந்த திட்டத்தை மாத்திட்டு கொடைக்கானல் போயிட்டாங்க. பிரதமர் ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அந்த இடத்தின் மதிப்பு கூடுகிறது. அந்த இடத்திற்கான சுற்றுலா வருவாய் அதிகரிக்குமே ஒழிய இது 2 நாள் சின்ன சின்ன இடர்கள் இருந்தாலும் கூட நாளடைவில் நீங்க பாருங்க, அடுத்த ஒரு நீங்க கணக்கு வச்சு பாருங்க, விவேகானந்தர் பாறைக்கு மக்கள் போக்குவரத்து சுற்றுலா பயணிகள் செல்லுவது இன்று முதல் அதிகரிக்க போகுது. செல்வகுமார் இதுக்கு சுருக்கமா செல்வகுமார் இதுக்கு பதில் திரு ரானடே அவர்கள் அவருடைய தலைமையில தான் இந்த ஏக்நாத் ரானடே அவருடைய தலைமையில தான் இந்த பாறை அங்கே தான் விவேகானந்தருடைய மெமோரியல் ஆரம்பித்தாங்க. என்னுடைய நெருங்கிய நண்பர் வெங்கட்ராமன்ஜின்னு பேர், ஆர்எஸ்எஸ்னுடைய செயலாளராக இருந்தவர். அவர் ஆஃபீஸ் காரியாலய பிரமுகன்னு அவருக்கு பேர். அவருக்கு அந்த பொறுப்பை எப்படி கட்டுறது என்ன கணக்கு வழக்கு எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துருந்தவர். அவர் தான் எனக்கு நிறைய அதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கின்றார். நான் பர்சனலாக நான் பேசினது நான் சொல்கிறேன். ஏன்னா வெங்கட்ராமன்ஜியை பற்றி இவங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவரோட ரொம்ப ரொம்ப நெருங்கி பழகுவேன் என்ற முறையில். அதற்கு பிறகு எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும்.
இந்த இனிமே புதுசா வந்து இன்னும் அதிகமா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கறாரு. அதான் நான் இப்ப டெவலப் ஆகிறதுங்கிறது இன்னும் அதிகமா வரேன் செல்வகுமார் வரேன். நிறைய அங்க வந்து ஏராளமான மக்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். எல்லா இடத்துக்கும் அதாவது சுற்றுலா தலங்கள் எல்லாத்துக்கும் பாப்புலேஷன் அதிகமாக இது ஏறத்தான் செய்யும் வர்றாங்க சார். ஆனா அவர் பார்வையில் என்ன சொல்றாரு, பிரதமர் மோடி தியானம் செய்த இடம் அப்படின்னு சொல்லி அதிகரிக்குமே தவிர சின்ன சின்ன இடைஞ்சலை நீங்க பெருசா பாக்குறீங்க. எல்லா தலைவர்களுக்கும் இந்த பாதுகாப்பு உள்ளதுதானே கேக்குறேன். இல்ல அதுக்காக நீங்க இந்த 3 அதாவது வானத்திலையும் சரி தண்ணிக்குள்ளையும் சரி முதல்ல எல்லாம் யார விட்டு அவங்களெல்லாம் பாதுகாப்புன்னு யாருக்கு எதற்காக இதெல்லாம் பிரதமரா இருந்தா கொடுக்க வேண்டியது இல்லம்மா. இது எதற்காக நான் கேட்கிறேன். இப்ப இந்த நேரத்துல எஸ்பெஷலி இது வந்து இவர் வந்து இப்போ அங்க போய் நிற்கிறாருன்னா 57 இடத்துல எலெக்ஷன் நடக்கின்றது. இல்லைன்னு சொல்ல முடியாது. கோட் ஆஃப் கான்டாக்ட் சம்மந்தம் இல்லைன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. அது அப்படிதான் சொல்லும். ஏன்னா இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பிஜேபி. அதனுடைய ஆர்கனைசேஷனுடைய ஒரு அங்கமாகத்தான் செயல்படுற ஒரு அநியாயமான ஒரு ஆர்கனைசேஷன் இந்த எலெக்ஷன் கமிஷன் என்பது. அதுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் பற்றி கவலையே இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு வந்து புதுசா நாம ஒன்றும் பண்ண வேண்டாம். அது மிகப்பெரிய சுற்றுலா தலம். அதற்கு அந்த அங்க மட்டுமல்ல தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஒரு நிமிஷம். அது மட்டுமல்ல, விவேகானந்தர் பாறை அது மிகப்பெரிய அட்ராக்ஷன் தான். அதே சமயத்துல திருவள்ளூர் சிலையை பார்க்கறதுக்கு ஏராளமான மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார். 133 அடி அதை பார்க்கும் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுங்கிறது வச்சிருக்காங்க பாருங்க. அதுவும் இட் இஸ் ஆல்சோ வெரி பிக் அட்ராக்ஷன். ஆகவே அட்ராக்ஷன்னா இருக்கதான் செய்யும், அது வரதான் செய்யும். இன்னைக்கு நீங்க மாலத்தீவு ஒரு செகண்ட் மாலத்தீவையும் லட்சத்தீவையும் சொல்றாருன்னா லட்சத்தீவுல நீங்க என்னதான் ததிகணத்தோட போட்டாலும் அங்க ஒன்றும் டெவலப் ஆகாது. ஏன்னா அது இருக்கிற இடமே எனக்கு தெரியும் சார். அந்த இடத்த நீங்க தயவுசெய்து போய் நீங்க போனீங்களான்னு தெரியாது. தயவுசெய்து அங்க போய் பார்த்துட்டு வாங்க. இத்தனோண்டு இடம் அது. நீங்க ரொம்ப you have to struggle very much. அதனால நம்ம மாலத்தீவுக்கு போக முடியுமா? இல்லம்மா அங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கான்றேன். சோ டூரிசத்தை அங்க டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க you have to compare apples to apples. சரி இருங்கம்மா ப்ளீஸ் ஒண்ணுமே தீர்க்க முடியல. மேடம் கொஞ்சம் தயவு செய்து கிருத்திகா வரேன் நேரம் தரேன். மேடம் ப்ளீஸ் allow me to கிருத்திகா talk. வரேன் சார். I never interfered with you. சார் சுருக்கமா நான் சொல்றேன். இந்த மாலத்தீவை நீங்க பாத்தீங்கன்னா ஏன்னா அது ரொம்ப அருமையாக டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் மோரோவர் அது ஏதோ அது ஒதுக்கப்பட்ட நாடெல்லாம் கிடையாது. இப்போ மறுபடியும் இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு சுமூகமான நல்லுறவு வந்துட்டு இருக்கு. இப்போ சம் நியூ அக்ரிமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதனால கம்ப்ளீட்லி இட் கேனாட் பி இக்னோர்ட். ஆனால் அத மாதிரி இன்னைக்கு லட்சத்வீப்பை நீங்க வந்து டெவலப் பண்ணி கொண்டு வரலாம்னு சொன்னா ரொம்ப கடினமானது. நான் எதுக்கான பாயிண்ட்ஸுக்காக நான் சொன்னேன் ஒழிய, ஆனால் இது பிரதமர்ங்கிறதுக்காக எதை வேணா செய்யலாம். நாம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறது ரொம்ப தவறானது. இது மக்களுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கிற டெம்பரரியா தானா டெம்பரரியா இருந்தாலும் கூட இட்ஸ் a big loss to them.